வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். நேற்றைக்கு டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். காவிரி பிரச்சனை பெருவாரியாக பேசுபொருளாக இரண்டு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நிலையில அவரோட வருகையோட முக்கியத்துவமா நம்ம என்ன விஷயங்களை பார்க்கலாம்? இல்ல, நான் கேள்விப்பட்டது இந்த மேகதாது அணையில இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக பலன் இருக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. மேகதாது கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் கூடுங்கிறது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மேகதாது வந்துருச்சுன்னா நமக்கு ஏற்கனவே குறைந்து இருக்கிற காவேரி தண்ணி இன்னும் குறையுங்கிற அச்சம் நமக்கு இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ரெண்டு பேருமே நட்புறவோட உள்ள ஆளுங்கட்சிகள் என்ன சொல்றாருன்னு கண்டிப்பா கேட்கலாம். ஆனா கடைசியில எல்லாருமே அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குங்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிற தீவிரமா இருப்பாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தாயும் சேயும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேற வேறதான் சொல்லுவாங்க. அது மாதிரி ரெண்டு சகோதரர்கள், நம்ம என்ன இன்னொரு நாடு கூட பேசிட்டு இருக்கோம், நம்முடைய சகோதரர்கள் கனடியர்கள், அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மனப்பான்மை நிச்சயமா இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டணும்னா ரெண்டு பேருக்குமே பலன் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். பொதுவாக ஒரு நெகோசியேஷனை பத்தி அதைத்தான் சொல்லுவாங்க, வேர் போத் சைட்ஸ் ஃபீல் தே ஹேவ் சம்திங் டு வின். அந்த ஒப்பந்தங்கள், அந்த நெகோசியேஷன்ஸ் வெற்றி அடையும் சொல்லுவாங்க. இதுல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத பத்தி ஆராயணும். அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்காம புறந்தள்ள வேண்டியதில்லை, ஆனா கேட்ட உடனே ஏத்துக்கணும்னு இல்லை. அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன இருக்குன்னு ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவுக்கு வரும். அவர் இங்க வந்திருக்கிறாரு, பேசுறாரு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல சமைக்கை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்தபோது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி சவால் விடாம ரெண்டு பேருமே அமைதியா என்ன இருக்கு, என்ன நடத்தணும் அப்படிங்கிறத பத்தி பேசணுங்கிற அளவுல திரு டி.கே. சிவகுமார் அவருடைய வருகை நிச்சயமா வரவேற்க தகுந்த ஒன்று அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேகதாது அணை கர்நாடகாவை விட தமிழ்நாட்டிற்கு அதிக பலன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க சொல்ற அந்த நெகோசியேஷன் என்ற அடிப்படையில கூட இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவங்க எப்படி தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அணை கட்டுறோம், நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்களா? கண்டிப்பா அப்படி கேட்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில், நானும் சில நீர் பொறியாளர்களோட கூட நான் பேசியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல அதாவது ரெண்டு இருக்கு. ஒண்ணு நேச்சர்ஸ் கோர்ஸ், இன்னொன்னு சோசியலாஜிக்கல் கோர்ஸ். நேச்சர்ஸ் கோர்ஸுங்கிறது விட்டுட்டோம்னா இன்னைக்கு காவேரி பல சமயங்கள்ல காவேரியில வேஸ்டேஜ் கலக்காத காவேரி நமக்கு கிடைக்கும் இயற்கையின் போக்கில் விட்டால். ஆனா வேஸ்டேஜை கலக்கிறதுங்கிறது கர்நாடகாவில் பார்டர்ல நடக்குது அப்படிங்கிறது சோசியலாஜிக்கல் கோர்ஸ். அது மனித இயல்பு, நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தவனுக்கு எப்படி போனா என்ன அப்படிங்கிறது. அதை எப்படி தடுப்பாங்க? அதே மாதிரி இந்த அணை கட்டுறது மூலம் இவங்க எந்த அளவுக்கு நமக்கு அணை கட்டுறதுனால என்ன சொல்ல வர்றாங்க, தண்ணி இன்னும் அதிகமா தேங்கும். எத்தனை சொல்ல வர்றாங்க, தண்ணி அதிகமா தேங்கும் போது எங்களுக்கு போக உங்களுக்கு கொடுக்குறோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது வரைக்கும் அந்த ஷேரிங் நடக்கலையே, நியாயமான முறையில் ஷேரிங் நடக்கலையே அப்படிங்கிறது நம்முடைய கவலை. அப்ப இப்ப தண்ணி அதிகமா வந்தா மட்டும், உதாரணமா பெங்களூருக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும், அதனால அதை கழிச்சுக்கோங்க ஷேரிங்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஜட்மெண்ட்டே சரியான ஜட்மெண்டா நான் நினைக்கல. உங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி தேவையா இருக்கு, அது உங்க ஷேர்ல இருந்து தான் கழிக்கணும். உங்களுக்கு பெங்களூர்ல இன்னைக்கு தண்ணி தட்டுப்பாடு உருவாக்குனதே நீங்க அங்க உள்ள ஏரிகளை எல்லாம் இதாக்கிட்டீங்க, ரியல் எஸ்டேட் ஆக்கிட்டீங்க. அப்ப நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க வேண்டியது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் சொல்ல மாட்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம இதை நிச்சயமா சீர்தூக்கி பார்ப்போம். அவங்க சொல்ற கருத்துக்களை என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த காவேரி ட்ரிபியூனல் இருக்கே, அதனுடைய இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில அந்த அத்தாரிட்டி இருந்திருக்கூடாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி இருந்திருந்தா நமக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஆனா மோடி அவர்களுடைய புண்ணியம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபைனல் செய்யணும்னு சொல்லி வச்சுட்டாரு. திறவுகோல் அவங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்க எப்ப திறப்பாங்களோ அந்நேரம் தானே தண்ணி. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு விரைந்து ஒரு முடிவு எடுக்காது. எல்லாத்தையும் பேசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பான். ஓகே, இப்போ இது குறித்த ஒரு கருத்து திமுக கிட்ட வருவதற்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. யாருக்கு பலன் அளிக்குது என்பது முக்கியம் இல்லை, ஆனா அந்த அணை வேண்டாம் என்பதுதான் தங்களோட நிலைப்பாடு அப்படின்னு உறுதியா பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு தமிழ்நாடு காங்கிரஸின் நலனை கருத்தில் கொண்டு பேசி இருக்கிறார். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி,
அடுத்ததா ஆந்திராவிலையும் இந்த வெள்ள பாதிப்பு ஆந்திரா தெலுங்கானால ரொம்ப அதீதமா இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு பார்வை அல்லது கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, அது தேசிய பேரிடராக அறிவிக்கணும் ஆந்திராவில் ஏற்பட்ட பாதிப்பை அப்படின்னு திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இதை பாஜக எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? இதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப வயநாடுல நடந்த போதும் தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டு வெள்ளத்துல சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு கேட்டாங்க. இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அந்த சட்டத்துல ஒரு பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கணுங்கிற ப்ரொவிஷனே கிடையாது. ப்ரொவிஷனே இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி அறிவிப்பீங்க? அறிவிக்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அறிவிங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஒண்ணு சில இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும், என்னென்ன கிரைட்டீரியா வச்சு இந்த அளவுக்கு டேமேஜ் இருந்தா தேசிய பேரிடர் அறிவிக்கணும் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த மாதிரி நம்ம வேண்டுகோள் கொடுக்க வேண்டாம், நீங்க தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டாம், ஆனா தேசிய அளவிலான இம்பாக்ட் இது இருக்குங்கனால அந்த அளவு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு மட்டும் கேட்போம் அப்படின்ற கூட எல்லாரும் அரசியல் பண்றாங்க. அதனால இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க கேட்டீங்களே, இப்ப அடுத்து பிஜேபி எப்படி கையாளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிஜேபி எப்படி கையாளுவாங்க? இப்பயே சொல்றேன், குஜராத்ல ஒரு வெள்ளம் வந்த உடனே பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருந்து 1000 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வெள்ளம் ராஜ்நாத் சிங் வருவாரு, நிர்மலா சீதாராமன் வருவாங்க, அந்த தேசிய பேரிடர் இதுல அதிகாரிகள் வருவாங்க, ஒன்றிய அரசுல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க. ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த தேசிய பேரிடர் ஆக்ட் படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இத்தனை கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அலோகேஷன் இருக்கு. அது இந்த வெள்ளம் வரலன்னா கூட கொடுத்துருக்கணும். ஏன்னா இது பெரிய வெள்ளம், சின்ன வெள்ளம் வர்றது இல்லையா, சின்ன பேரிடர் வர்றது இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அந்த பணம். அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டோமே போய் சொல்லுவாங்க. ஒரு அரசியல் நேர்மை இல்லாம பேசுவாங்க. அதுதான் பிஜேபியோட ரொம்ப பெரிய கோளாறு. ஒரு ஒன்றிய அரசுடைய ஆட்சி நிர்வாகத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பேச்சு பேசணும், எந்த அளவு கண்ணியம் காக்கணும் அப்படிங்கிற வரைமுறை அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால இப்பயும் என்ன பண்ணுவாங்க, சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா கவர்மெண்ட் கவுந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்க, தேசிய பேரிடரா நாங்க அறிவிக்க மாட்டோம். இப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 உள்ள வேறுபாடு என்ன? தமிழ்நாடு, கேரளா ரெண்டுக்கும் தேசிய பேரிடராக அறிவிக்கவும் மாட்டோம், பணமும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா தேசிய பேரிடர் அறிவிக்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை. ஆனால் பணம் கொடுப்பது எங்கள் இஷ்டம், அதை நாங்க கொடுப்போம். தமிழ்நாடு, கேரளாவை பொறுத்த மட்டும் இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா பொறுத்த ஆந்திரா எஸ்பெஷலி இப்ப சந்திரபாபு நாயுடு கையில கடிவாளம் இருக்குங்கிறதுனால நாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம், ஆனால் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுவோம் அப்படின்னு கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இது ஏற்கனவே ஆந்திராவுக்கென்று ஒரு சிறப்பு நிதி எல்லாம் அறிவிப்பு வெளியான போது பட்ஜெட்ல மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது. இப்போ அதற்கு பிறகும் இந்த நிதி ஒதுக்கீடு என்பது நடந்தால் இன்னும் கூடுதல் அழுத்தமாக அது பாஜகவிற்கு மாறாதா? அவங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லையே. புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களே, அது சட்டத்தை மீறினது. ஏதாவது கவலைப்படுறாங்களா? ஹரியானா ஹைகோர்ட் என்னைக்கே சொல்லிட்டாங்க, இது சட்டத்தை மீறின செயல், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதை பத்தி இவங்க பதில் சொன்னாங்களா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அதை பத்தி அவங்க கவலைப்பட போறாங்களா? அது மாதிரி ஆந்திராவுக்கு ஏன் அதிகமா கொடுத்தீங்க, குஜராத்துக்கு ஏன் அதிகமா கொடுத்தீங்க, ஒரிசாவுக்கு ஏன் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு தமிழக முதல்வர் கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னு, ஆந்திராவுக்கு கொடுத்தீங்க, ஒரிசாவுக்கு கொடுத்தீங்க, குஜராத்துக்கு கொடுத்தீங்க, அது மாதிரி தமிழகத்துக்கும் கொடுங்க, அவ்வளவுதான் கேட்கறாங்க. கொடுக்க மாட்டாங்க. அதை பத்தி எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. 4 நாள் கழிச்சு எல்லா மக்களும் மௌனமாகி விடுவார்கள். அடுத்த மழை வர்ற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம விருப்பப்படி செய்யப்படலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய அப்ரோச்சா இருக்கு. இது இதை பற்றி என்ன சொல்றதுன்னா, நிர்வாக சீர்கேடுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் கிடையாது. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நாட்டை பொதுவாகத்தான் பார்க்க வேண்டும். நாட்டினுடைய பிரச்சனை தங்களுடைய பிரச்சனை தான் நினைக்கணும். ஆனா இவங்க எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுடைய பிரச்சனை அந்த எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனையா பாக்குறது இல்ல. அப்படி அரசியல் பண்றாங்க, கீழ்த்தரமான அரசியல் பண்றாங்க. இதுலயே அதை தான் பண்ணுவாங்க. இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் வரும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, மக்கள் மத்தியில கொந்தளிப்பு வராதான்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அப்படிலாம் ஒண்ணும் வராதே, நம்ம தான் பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க, இப்போ தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு அப்படின்றது அந்த சட்டத்திலே இல்லை அப்படின்னு. தொடர்ந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து நிதிக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கும் போது ஒவ்வொரு விதமான தேசிய பேரிடரையும் அதனுடைய பாதிப்பின் அடிப்படையில கணக்கிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலான ஷரத்தை உருவாக்குவது என்பது அவசியம் என்ற ஒரு சூழல் இருக்கா? அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இது போன்ற பாரபட்சத்தை மத்திய அரசு மேற்கொள்ளாத ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா?
இல்ல, அந்த சூழல் இருக்கு. அந்த சூழல் வந்ததுக்கு அப்புறமும் பாரபட்சம் காட்ட முடியாதுன்னு இல்ல. ஆனா அப்படி ஒரு தேசிய பேரிடர்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய சட்ட திருத்தம் செய்துவிட்டால், தேசிய பேரிடர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவங்க சும்மா இருந்தா கேள்விகள் எழுப்பப்படும். அதனால அப்படி ஒரு சட்ட திருத்தம் பண்றது தேவைன்னு சொல்லி, காலத்தின் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கான தண்டனைகள்ல மாற்றம், எவ்வளவு நாட்கள்ல அதை விசாரித்து முடிக்கணும் என்பதுல மாற்றம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில சாத்தியப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாத்தியப்படுத்துவதற்கான மனநிலை இருக்கான்னு கேட்டா இல்லை. அதுதான் கோளாறு. இப்ப நிர்வாகத்தை பத்தியோ காவல்துறையை பத்தியோ இவ்வளவு விமர்சனம் பண்ற எல்லாருமே ஜுடிஷியரின்னு வரும்போது வாயை மூடிக்கிறாங்க. இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு வந்துரும். நீதிமன்றத்தை அவமதித்து நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க. இப்ப நான் இங்க பெங்களூர்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீதிமன்ற அவமதித்தார்கள்னு கல்கத்தால என் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாரு, இதுல சென்னையில இன்னொருத்தர் கேஸ் போட்டாரு. அந்த ரெண்டுக்கும் நான் அலைய வேண்டியிருக்கும். அதனால எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா சட்டம் என்னன்னா, ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்னால் அந்த தீர்ப்பை விமர்சிக்க முடியும். அதனால யார் மேலேயும் வழக்கு போட முடியாது. ஆனால் தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சிச்சா வழக்கு போட முடியும். இந்த சட்டத்தின் நுணுக்கம் தெரிந்தவர்கள் தீர்ப்பை பற்றி விமர்சிப்பார்கள். பல சமயங்கள்ல சட்டம்ங்கிறது நீங்க கடுமையாக எவ்வளவு சட்டங்கள் ஏற்றினாலும் பலன் இல்லை. அந்த சட்டங்களின் வழியாக நடத்தப்படுகின்ற நடைமுறைகள் விரைவாக செயல்படுத்தப்பட்டால் அன்றி. இப்ப ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கான இன்வெஸ்டிகேஷன் மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையிலிருந்து. முதல்ல ஆள்பவர்கள் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கணும் காவல்துறைக்கு. இப்படிப்பட்ட செயல்கள் இங்கே சகிக்கப்பட மாட்டாதுன்னு அந்த அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவங்க மேல சார்ஜ் ஷீட் பண்றது விரைவா இருக்கணும். அந்த சார்ஜ் ஷீட் பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துடைய விசாரணை விரைவா இருக்கணும். நீதிமன்றத்துல உண்மையான குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இவ்வளவு விரைந்து நடந்ததுன்னா புது சட்டம் தேவையில்லை. இப்படி இல்லாமல் புது சட்டம் கொண்டு வந்தால் அந்த புது சட்டத்தால் பலன் இல்லை. இதுதான் உண்மை. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.